நலந்தானா. வணக்க நேயர்களே, நலந்தானா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சிகள் நாளாந்தம் நாங்கள் எதிர்கொள்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை தொடர்பான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகணும். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த அதிகரிக்கின்ற இந்த வீதி விபத்துக்கள், இது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த நலந்தானா நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம். நாளாந்தம் நாங்கள் இந்த ஊடகங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நேராக கொண்டு நாங்கள் சில விபத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விபத்துக்கள் ஏன் ஏற்படுகின்றன, இந்த விபத்தால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றது போன்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் டாக்டர் CS யமுனானந்தா அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நாங்கள் இந்த நலந்தானா நிகழ்ச்சியூடாக இதற்கு முன்னர் பல்வேறு நோய் நிலைமைகள், அதற்கான தீர்வுகள், மக்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கலாம் டாக்டர், நாளாந்தம் ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த விபத்து. நாளாந்தம் நாங்கள் பார்க்கலாம், யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, இலங்கை பூராகவும் இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட நாட்டின் எங்காவது ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கலாம். எனவே இந்த விபத்து ஏன், இந்த விபத்துக்கள் அதிகரிக்கின்றன, இந்த விபத்துக்களால் எவ்வாறு நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம், அதே போன்று இந்த விபத்தின் பின்னர் எவ்வாறான பாதிப்புகள், அதாவது விபத்துக்கு முகம் கொடுத்தவர்களுக்கு எவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றன போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த யாழ்ப்பாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த விபத்துக்களினுடைய எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து செல்கிறது. இதனால் பலர் உயிரை கூட இழக்கின்றார்கள், பலர் அவயவங்களை இழக்கின்றார்கள், பலர் காயப்படுகின்றார்கள். இதனால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தினர் கூட பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். பொதுவாக பார்க்கலாம் டாக்டர், இந்த விபத்து இதுக்கு முன்னர் இருந்த காலகட்டத்திலும் பார்க்க அண்மைய நாட்களாக அதிகரித்து செல்கின்றது. இதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கின்றது? ஆமாம், நாங்கள் இன்றைய தினம் வீதி விபத்துக்கள் பற்றிய விழிப்பை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இதன் மூலம் பல விபத்துக்களை தவிர்க்கலாம். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில், குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த வருடம் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்ற வீதி விபத்துக்களின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாங்கள் விழிப்பினை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியுள்ளோம். குறிப்பாக கடந்த ஆண்டு 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் 271 பேர் வீதி விபத்தினால் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார்கள். 18 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்களில் 1367 பேர் சிகிச்சை பெற்றார்கள். 60 வயதுக்கு மேல் 295 பேர் வீதி விபத்தால் காயப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். இது முக்கியமானது எனில் 18 தொடக்கம் 60 வயதுவர்களுக்குத்தான் அதிக அளவு வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றது. அவர்கள்தான் அதிக அளவு போக்குவரத்தை செய்கின்றார்கள். அடுத்ததாக கடந்த வருடம் நடந்த இறப்புகளை பார்க்கும் பொழுது வீதி விபத்துக்களினால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறந்த விவரத்தை பார்க்கும் பொழுது ஒருவர் 18 வயதுக்கு குறைந்தவராகவும் 18 வயதிலிருந்து 60 வயது வரை 37 பேர் இறந்துள்ளார்கள். அதேபோல் 60 வயதுக்கு மேல் 21 பேர் இறந்துள்ளார்கள். குறிப்பாக நான் சமரியாக கூறும் பொழுது கடந்த வருடம் போதனா வைத்தியசாலையில் 1933 பேர் வீதி விபத்துக்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். அதே வேளையில் 59 பேர் வீதி விபத்துக்கள் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார்கள். எனவே வீதி விபத்துக்கள் குறித்த விழிப்பை ஏற்படுத்த வேண்டியது நமது கடமையாகும். குறிப்பாக வீதிகள் யாழ் நகரில் நெருங்கி காணப்படுகின்றன. அவற்றில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக செல்வது பொதுவாக அவதானிக்கப்படுகின்ற குறைபாடாகும். குறிப்பாக இள வயதினர் அதிக அளவு உந்து சக்தியுடைய மோட்டார் துய்ச்சரங்களில் ஒழுங்குகளிலும் பெரும் வீதிகளிலும் சென்று விபத்துக்கு உள்ளாகின்றனர். எனவே இந்த வேக கட்டுப்பாடு மிக முக்கியமானது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பாடசாலைகளை செல்லும் பொழுது நாங்கள் ஒரு பொது விதியை உருவாக்குதல் வேண்டும். குறிப்பாக பெரிய பாடசாலைகளில் சுமார் 1000 பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நகரை நோக்கி வருவதும் பாடசாலை விட்டு செல்லும் பொழுது விரைவாக செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே நாங்கள் ஒவ்வொரு பாடசாலைக்கும் பாடசாலை மாணவர்களை ஏற்றி இறக்கக்கூடியதாக ஒரு பொது வாகன வசதிகள் செய்யும் பொழுது, அதாவது இலங்கை போக்குவரத்து சேவையோ அல்ல தனியார் போக்குவரத்து சேவையின் மூலம் ஒவ்வொரு பாடசாலைக்கும் மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை செய்யும் பொழுது பெற்றோர்கள் அனாவசியமாக வேகமாக வீதிகளில் செல்வதை தவிர்க்கலாம். இது மிகவும் கட்டாயம். பொது போக்குவரத்தில் இது மிக முக்கியமானதாகும். அடுத்ததாக
வீதி விபத்துக்கள் வந்து நித்திர தூக்கம், மது போதை போன்றவற்றின் போதும் ஏற்படுகின்றது. இவற்றையும் நாங்கள் கவனிக்க வேண்டியதாக உள்ளது. சார், டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த கடந்த வருடத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த விபத்துக்களால் எத்தனை பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறுகின்றனர். உண்மையிலும் இது ஒவ்வொரு வருடத்திலும் பார்க்க அந்த எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இதனை நாங்கள் இந்த காலையிலும் அந்த பாடசாலை விடுகின்ற இந்த நேரத்திலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல பெற்றோர் முச்சக்கர வண்டியாக இருந்தால் என்ன, காராக இருந்தால் என்ன, அல்லது மோட்டார் சைக்கிளாக இருந்தால் என்ன, இந்த உரிய வீதி சமிக்ஞைகளை அவர்கள் பொருட்படுத்தாது நேரத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வீதி ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காது இவர்கள் வேகமாக செல்கின்றார்கள். இதனால் பல விபத்து சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பொது போக்குவரத்து பாடசாலை மாணவர்களுக்கான இந்த பொது போக்குவரத்து பேருந்துகளை ஒழுங்குபடுத்துகிற பொழுது அதில் சில பெற்றோர் அதனை விரும்ப மாட்டார்கள். அதாவது நாங்கள் பார்க்கலாம், அதாவது ஏதாவது ஒரு விபத்து இடம்பெறலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்கு இருக்கு. அவ்வாறான பெற்றோருக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? அதாவது நம்பிக்கை பொது போக்குவரத்தில் சிறு வயதிலிருந்து, குறிப்பாக 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டிலிருந்து பொது போக்குவரத்து செல்லக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டால், அல்ல 6ஆம் ஆண்டிலிருந்து செய்யப்படும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து சமூகத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அவர்கள் ஒரு டிசிப்ளினான மாணவர்களாக வருவார்கள். மாறுதலாக நாங்கள் பெற்றோருடன் செல்லும் பொழுது அவர்களுக்கு வேறு உலகம் தெரியாது என்றபடியால் இதனை நாங்கள் ஒரு மாற்றமாக எடுத்து செய்யும் பொழுது எங்களுடைய நேரமும் மிச்சப்படுத்தப்படும், அனாவசியமான பெட்ரோல் செலவும் வராது. மற்றது கனபேர் ஒரே வேலையை ஒரு ஆள் செய்யலாம். ஒரு 100 பேருக்குரிய வேலையை ஒரு ஆள் செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்து வீதி நெரிசலையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இலகுவாக அந்த எல்லோரும் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடிய மாதிரி, அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்டது, அதாவது பல வாகனங்கள், பல மோட்டார் சைக்கிள் இல்லாது ஒரு வாகனத்தில் பல மாணவர்கள் பயணிப்பதன் மூலமாக இந்த டிராஃபிக்கை குறைக்கக்கூடியதாக இருக்கு. பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமில்லை, பொது போக்குவரத்து சேவையை நாங்கள் பலப்படுத்துவதன் மூலம் வீதிகளில் அனாவசியமான வாகன ஓட்டத்தை குறைக்கணும். இது ஒரு மாற்றம் ஒன்று மிகவும் அவசியமானது. நாங்கள் பார்க்கலாம் டாக்டர், இந்த பொது போக்குவரத்து என்று வருகின்ற பொழுது பல சவால்கள் இருக்கு. அதாவது உரிய நேரத்தில் அவர்கள் கொண்டு போய் மாணவர்களை பாடசாலையில் சேர்ப்பார்களா, அல்லது ஒரு அலுவலகத்துக்கு வருவதாக இருந்தாலும் பஸ் தாமதமாக வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த அலுவலக நேரத்துக்குள் உரிய முறையில் செல்ல முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இந்த பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு எவ்வாறான செயற்பாடு? அதாவது யாழ்ப்பாணத்தின் வரலாற்றை பார்க்கும் பொழுது, இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பொழுது சாவகச்சேரியில் ஒரு பஸ், வேலனையில் ஒரு பஸ், கொடிகாமத்தில் ஒரு பஸ், பருத்தித்துறையில் ஒரு பஸ் இருந்தது. அவைகள் இணைஞ்சு நொதர்ன் ஆம்னி பஸ் கம்பெனி என்று இருந்தது. அதற்கு பிறகு அவையெல்லாம் இந்த பொது போக்குவரத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு SWRD பண்டார் நாயக்கா அவர்கள் பிரதமராக வந்தபோது, அவர்தான் இலங்கையில் முதலாவது இடதுசாரி அரசாங்கம் வந்தது. சமத்துவத்துக்காண்டி அவர்கள் CTB, அதாவது இலங்கை போக்குவரத்து சபையை உருவாக்கினார்கள். அதன் மூலம் போக்குவரத்துகள் திறம்பட செய்யப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு 1978 JR ஜெயவர்தன திறந்த பொருளாதார கொள்கை ஏற்பட்டது. அதன்போது ஜப்பான் நாட்டிலிருந்து பாவித்த வாகனங்கள் எல்லாம் மலிவு விலையில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு தனியார் போக்குவரத்து உருவானது. தற்போது யாழ்ப்பாணம் எதிர்கொள்கிற சவால் என்னென்றால், தனியார் போக்குவரத்தும் அரசாங்க பேருந்துகளும் ஒன்றிணைந்து ஒரே இடத்திலிருந்து சேவையாற்ற வேண்டும். இதனை நாங்கள் முக்கியமாக சட்டத்தின் மூலம்தான், அதாவது அரசியலமைப்பின் மூலம் கொண்டு வரும் பொழுது அந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு வீதியில் பொது போக்குவரத்து வாகனம் செல்லக்கூடியதாக இருக்கும். இதன் போது போக்குவரத்து ஒரு CTB பஸ்ஸையும் பிரைவேட் பஸ்ஸும் போட்டி போடுற தன்மை இருக்காது. மற்ற கண்ட இடங்களில் நிப்பாட்டாமல் பஸ் ஸ்டாண்டுகளில் மாத்திரம் நிப்பாட்டி செல்லக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பை நாங்கள் கட்டாயம் செய்தல் வேண்டும். இதன் மூலம் பல விபத்துக்களை நாங்கள் தவிர்க்கலாம். இது மிகவும் முக்கியமானது. டாக்டர், இப்போ நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த அண்மைய நாட்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த விபத்துக்கு முகம் கொடுப்பது நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த அரச பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் தூரத்திய சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் ஒன்றுக்கொன்று முந்தி செல்கின்ற போட்டு செல்கின்ற பொழுது
பல விபத்துக்கள், அதாவது எதிரெதிரே வருகின்ற வாகனங்கள் கூட உள்ளாவது. அதே போன்று அவர்கள் இந்த ஒரு வாகனத்தை முந்தி செல்கின்ற பொழுது அங்கிருந்து வருகின்ற வாகன சாரதி அவர்கள் ஒழுக்கமாக வீதி நெறிகளை கடைபிடித்து வந்தாலும் இவர்களினுடைய இந்த செயற்பாட்டால் அவர்களும் முகம் கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. எனவே இவ்வாறான வாகன சாரதிகளுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? வீதியில் விதி இருக்கின்றது, அதே நேரத்தில் வீதிக்கும் நாங்கள் விதி வைத்தல் வேண்டும், சட்டத்தின் மூலம் வைக்கணும். அதாவது எல்லா சாரதிகளும் தவறாக நடப்பவர்கள் இல்லை. ஒரு சில சாரதிகள போட்டி மனப்பான்மையால் பல உயிர்கள் வந்து இறக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளது. பொது வீதியில் வந்த தரவுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும், இவ்வளவு பேர் இறந்துள்ளார்கள், இவ்வளவு பேர் காயப்படும் பொழுது இவ்வளவு பொருளாதார பாதிப்பு. அடுத்தது காயப்பட்டவர்களும் நீண்ட நாளுக்குரிய மருத்துவ சிகிச்சை செய்தல் வேண்டும், வைத்தியசாலையில் வைத்து செய்யப்பட வேண்டும், உடற்பயிற்சிகள் செய்யப்பட வேண்டும், நிரந்தர அங்கவீனமாக வருவார்கள். எனவே இந்த விழிப்பு வந்து சகல சாரதிகளுக்கு மட்டும் சகல சமூகத்துக்கும் போய் சேரல் வேண்டும். சரி, பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த எவ்வாறான விபத்துக்களால் முகம் கொடுப்பவர்கள் இந்த வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றார்கள்? பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், வாகனத்தில் பயணிக்காதவர்கள் கூட, அதாவது பாதசாரிகள் கூட விபத்துக்கு முகம் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த அண்மைய நாட்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்வாறான விபத்துக்களால் முகம் கொடுப்பவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள்? கூடுதலாக மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் ஏற்படுவது வளமை. அதை விட வாகனங்கள் வந்து வேகமாக சென்று மோதப்படுவதும் உண்டு. இதுதான் அதிகமாக வருகின்ற விபத்துக்களாகும். மற்றது தனி நபரே அவர் தானாகவே விபத்து ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளால் விபத்துக்கள் ஏற்படுற தன்மை உண்டு. குறிப்பாக வந்து இந்த பெரிய ஒருவரால் உருட்டி செல்ல முடியாத மோட்டார் சைக்கிள்களை இந்த காலத்தில் வந்து சிறிய உடற்பருமன் குறைந்தவர்கள் கூட அப்படியான மோட்டார் சைக்கிளை ஓடும். அதுகள் வந்து தவிர்க்கப்படும். சிறிய ரக மோட்டார் சைக்கிள்கள்லாம் ஓடுதல் வேண்டும். அடுத்ததாக வேலைக்கு அவசரமாக வரும் பொழுதும் பாடசாலைகளுக்கு செல்லும் பொழுதும் மோட்டார் சைக்கிள் விபத்துகளுக்கு உள்ளாகின்றார்கள். இவற்றை மற்ற இரவு நேரங்களில் இரவு போக்குவரத்து பார்க்கும் பொழுது மங்கலான ஒளியுள்ள இடங்களில் விபத்துக்கள் ஏற்படுற தன்மை இருக்கின்றது. அடுத்ததாக வீதிகளை தடுத்து நிற்கின்ற வாகனங்களில் மோதப்படுவது, வீதிகளில் கல் போடும் பொழுது அதுகளுக்குள்ள விழுந்து அடிபடுவது. அடுத்தது தற்போது இந்த வீதிகளில் பல்வேறு தேவைகளுக்காக வாய்க்கால்களை கட்டி போட்டு மூடும் பொழுது சமனான மட்டத்தில் மூடப்படுவதில்லை, அதில் பள்ளம் இருக்கும். அப்பொழுது அந்த வீதிக்கு புதிதாக வருபவர்கள் வந்து அதில் விழுகிற தன்மை இருக்கின்றது. இந்திய தன்மைகள் களையப்பட வேண்டும். உண்மைதான், நீங்கள் குறிப்பிடுத்த போன்ற அண்மையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போகின்ற ஒரு பகுதியில் கூட இவ்வாறான ஒரு விபத்தை நீங்கள் குறிப்பிட, அதாவது இந்த பாலம் அமைத்து உரிய முறையில் அந்த சமிக்ஞைகள், அதாவது பால கட்டுமான பணியில் இருக்கின்றது என்ற சமிக்ஞையை காட்சிப்படுத்தாத இந்த சந்தர்ப்பத்தில் இரு இளைஞர்கள் அதில் விழுந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். நம்முடைய வடக்கு மாகாண ஆளுநர் கூட அந்த இடத்தை பார்த்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னிருந்தார். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம் டாக்டர். அடுத்ததாக இந்த காயப்பட்டவர்கள், இந்த விபத்துக்கு முகம் கொடுப்பவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகளை அளிப்பதில் பிரச்சனைகள் இருக்கின்றது? உண்மையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் விபத்துக்கு உள்ளானவர்களுக்கு சகல விதமான சிகிச்சைகளும் செய்யக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் உள்ளார்கள். எந்தவித உடனடியாக வரும்பொழுது அவர்களுக்குரிய சகல சிகிச்சை, மூளை காயம் ஏற்பட்டன அல்லது கைகால் முறிஞ்சால் என்ன, எலும்பு முறிந்தால் என்ன, ஒரு உடனடியாகவே சிகிச்சை அவசர சத்திர சிகிச்சை பிரிவு இருக்கின்றது, அங்கு செய்யக்கூடிய இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக நீண்ட காம்ப்ளிகேஷன் இருக்கிறவர்களுக்கு நீண்ட நாள் சிகிச்சை செய்ய தேவைப்படும். அவர்களுக்கு பிசியோதெரப்பி செய்தல் அவசியம். அதுக்குரிய ஒழுங்குமுறைகளும் எமது வைத்தியசாலையில் உண்டு. பொதுவாக பார்க்கலாம் டாக்டர், இந்த ஒரு வீதி விபத்து இடம்பெறுகின்ற பொழுது அதில் காயப்பட்ட ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கின்றார் என்று எடுத்துக்கொண்டால் அவரை மருத்துவமனைக்கு அனுமதிப்பதில் பலர் தாம், ஏனென்றால் இவ்வாறு நாங்கள் இவரை எடுத்து சென்றால் தங்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனை வருமா என்ற அந்த காரணத்தினால் கூட சிலர் அதிக இரத்த போக்கு காரணமாக உயிரிழக்கின்ற தன்மைகள் கூட சில வேலை கூறுவார்கள். அதாவது உடனடியாக கொண்டு வந்திருந்தால் ஆளை காப்பாற்றி இருக்கலாம் என்று கூறுகின்ற ஒரு தன்மை இருக்கு. அவ்வாறான ஒரு விழிப்புணர்வு எங்களுடைய மக்களிடையே தேவை. அதுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக? அதாவது காயப்படும் பொழுது அவர்களுக்குரிய முதலுதவி வழங்குவது எல்லோருடைய கடமையாகும். குருதிப்போக்கை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு அவயத்தில் காயம் ஏற்படும் பொழுது அந்த அவயத்தை கட்டுவதற்கு துணி இல்லாட்டிக்கு எங்களிடம் உள்ள உடுப்புகளாவது கலட்டி முதலுதவி செய்தல் வேண்டும்.
இரத்தப்பெருக்க கட்டுப்படுத்தி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லல் வேண்டும். அதற்குரிய வசதிகள் இல்லாவிட்டால் 199 ஆம்புலன்ஸை அழைத்து அதன் மூலம் கொண்டு செல்ல வேண்டும். ஒருவர் வந்து காயப்பட்டு இருக்கும் பொழுது வேடிக்கை பார்ப்பது தவறானது ஆகும். அதை நாங்கள் செய்யக்கூடாது. உடனடியாக உதவி செய்தல் வேண்டும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. சரி, நாங்கள் பார்க்கணும் இந்த விபத்துக்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனி இந்த வாகன விபத்துக்கள் மட்டுமல்ல, இந்த தீக்காயங்கள் அவ்வாறான விபத்துக்களும் நாளாந்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுகின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் செயற்படுவோம்? அதாவது அந்த இடத்தில் இருக்கின்ற ஒருவர் அவரை காப்பாற்றுவதற்கு எவ்வாறான படிமுறைகளை கையாளவும்? அதாவது தீக்காயங்கள் ஏற்படும் பொழுது நிலத்திலே பிரண்டு உருளும் பொழுது அந்த தீச்சுவாலை பரவாது. அது மிக முக்கியமானது. அடுத்தது சில இடங்களில் மின்தாக்கி விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் மின் கடத்தாத பொருட்களால் அவரை எடுக்க முயற்சிக்க வேண்டும். மின்னை துண்டிக்கிறதுக்கு வசதி இல்லாட்டிக்கு அது மிக முக்கியமானது. அடுத்ததாக நீரில் மூழ்கி விபத்து ஏற்படுற தன்மை உண்டு. அதாவது சில பேர் வீடுகளில் உள்ள கிணறுகளில் தவறுதலாக விழலாம். சிலர் வந்து குளிக்கிற இடங்களில் மூழ்கி ஆழமான இடங்களில் போய் மூழ்குவார்கள். ஆகவே தெரியாத இடங்களில் போய் நீரில் சுற்றுலாக்கள், குறிப்பாக சுற்றுலாக்களுக்கு செல்லும் பொழுது ஒரு நீர்நிலையின் ஆழம் தெரியாமல் அதில் காலை வைக்கக்கூடாது. அது மிக முக்கியமானது. தெரிந்த நீர்நிலைகளில் மாத்திரம் குளிக்கும் பொழுது இது பிரச்சனை வராது. அடுத்ததாக மழை காலங்களில் வெள்ளங்கள் அதிகமாக உள்ள பொழுது ஒரு நீர்நிலைகள் உருவாகும். அதுகளில் குளிக்கும் பொழுதும் ஆபத்துக்கள் உண்டு. தொடர்ந்து நாங்கள் சிறிது இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். நலந்தானா சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நலந்தானா நிகழ்ச்சி நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த விபத்துக்கள் என்று வருகின்ற பொழுது வீதி விபத்துக்கள் மாத்திரமல்ல, தீ விபத்துக்கள், நீரில் மூழ்கி உயிரிழத்தல், இந்த மின்சாரம் தாக்கி உயிரிழத்தல் போன்ற பல்வேறு விபத்துக்களை நாங்கள் நாளாந்தம் அதாவது மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள். எனவே இது தொடர்பான விளக்கங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிபலிப்பாளர் டாக்டர் சி.எஸ். ஜமனானந்தா அவர்கள். சரி டாக்டர், இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த விபத்துக்கள், அதில் எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அதாவது நீண்ட நாள் பாதிப்பு, அதாவது விபத்துக்கு முகம் கொடுப்பவனுடைய நீண்ட நாள் பாதிப்புகள், அவர் சார்ந்த குடும்பத்துக்கு இருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இந்த யுத்த காலத்தின் பின்னர் இந்த புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த புகையிரத விபத்துகளும் நாளாந்தம் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த வாரத்தில் கூட 2-3 புகையிரத விபத்துக்கள், இந்த வாரத்தில் கூட 2-3 புகையிரத விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது இலங்கையினுடைய பல பாகங்களிலும். எனவே இந்த புகையிரத விபத்துக்கான முக்கிய காரணம், சிலர் வந்து தாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்காக புகையிரதத்தில் பாய்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. ஆனால் இந்த புகையிரத விபத்துக்கள் இடம்பெறுவதற்கு முக்கிய காரணம், அதாவது பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளினூடாக பயணம் செய்யும் பொழுது ஆபத்துக்கள் உள்ளது. குறிப்பாக முன்னைய காலங்களை விட தற்போது மிகவும் வேகமாக புகையிரதங்கள் வருகின்றன. வேகம் கூட என்றபடியால் கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து விடுகின்றன. அப்போ அதில் தான் புகையிரதம் வருதுன்ட்டு சிலர் கடக்க முயற்சி செய்யும் பொழுது விபத்துக்கு உள்ளாகின்றனர். அடுத்ததாக புகையிரத கடவை மூடி இருக்கும் பொழுதும் முழுவதும் மூடப்படுவதில்லை. வலது பக்கம் அரைவாசி, இடது பக்கம் அரைவாசி மூடப்படும் பொழுது அது கூடாக மோட்டார் சைக்கிள்கள், வாகனங்கள் கொண்டு செல்லுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதொரு குறிப்பாக பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அப்படி செல்வதை அவதானிக்கலாம். இதொரு தவறான முன்மாதிரியாக அமைகின்றது. பிள்ளைகளுக்கு அவர்கள் தவறான முன்னுதாரணம். மற்ற பிள்ளைகளும் அதை சும்மா நிலத்தில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படி போகலாம் என்று உத்வேகத்தை அடைய வேண்டும். அது பிள்ளைன்றது அந்த டிசிப்ளின் வந்து மிகவும் முக்கியம். இதன் மூலம் நாங்கள் புகையிரத விபத்துக்களை தவிர்க்கலாம். அடுத்ததாக சமிக்கைகள் சரியாக செயற்படாத பட்சத்திலும் புகையிரதங்களுடன் வாகனங்கள் மோதப்படுற தன்மை இருக்கின்றது. மற்றது பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் உள்ள இடங்களில் அந்த கிராம மக்கள் சேர்ந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு பொறிமுறையை உருவாக்குதல் வேண்டும். இதன் மூலம் புகையிரத கடவைகளில் ஏற்படுகின்ற விபத்துக்களை தவிர்க்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் டாக்டர், அதாவது இந்த விபத்துக்கள் என்று வருகின்ற பொழுது இந்த போலீசார்
வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபடுகின்ற போலீசார் வீதி கடமைகளில் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சில இளைஞர்கள் அவர்களிடம் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லாத காரணத்தில் இந்த போலீசாரை கண்டு அவர்கள் வேகமாக அதாவது போலீசார் மறைத்தாலும் அதனை பொருட்படுத்தாது தாங்கள் வேகமாக செல்வதனூடாக பல விபத்துக்கள் கூட இடம்பெற்று. எனவே இவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா நாங்கள் இதனை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு தெளிவு தேவை. அதாவது போலீசார் என்ற பொழுது முதலாவது மிக முக்கியமானது இந்த ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிள் ஓடுபவர்கள். இவர்கள் தலைக்காயம் அடையும் பொழுது இறப்பதற்கான சாத்தியம் அதிகம். குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்மெட் அணியாமல் கூட்டி கொண்டு போவார்கள். சில பேர் இந்த ஒழுங்குதானே என்று ஒழுங்கைகளுக்குள்ள கூட்டி கொண்டு போவார்கள். ஒழுங்கைகளுக்குள் தான் வேகமாக இளைஞர்கள் அவர்களும் ஹெல்மெட் அணியாமல் வரும் பொழுதுதான் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. எனவே ஹெல்மெட் அணிதல் தலைக்கவசம் அணிதல் மிக முக்கியமானது. அடுத்ததாக போலீசார் மறைக்கிறார்கள் என்றுட்டு வேகமாக செல்வது தவறு நின்று சொல்ல வேண்டும். பயப்படக்கூடாது. அவ்வாறு போலீசாரை கண்டு வேகமாக ஓடி மோதுப்பட்டு இறந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது போலீசார் கடமைகளில் இருப்பதனால்தான் ஓரளவு கட்டுப்பாடாக இருக்கின்றது வீதி ஒழுங்குகள். அல்லது ஒரு சந்தியில் எந்த வாகனம் முதலில் செல்வது என்பதில் பெரிய ஒரு போட்டியின் நிலவரத்தன்மை காணப்படும். ஒரு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தால் அதுக்கு முன்னால மோட்டார் சைக்கிளை வெட்டி கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் அந்த கார் நிப்பாட்டணும். குறிப்பாக பார ஊர்த்திகளுக்கு முன்னால் இவ்வாறு செய்கிறது மிகவும் தவறான. ஏன்னா பார ஊர்த்திகள் நிறை கூடியவை. அவர்கள் பிரேக் போட்டாலும் உடனே அந்த இடத்தில் நிற்காது. இதனால் பல விபத்துக்கள் ஏற்படுற தன்மை இருக்கு. வாகனத்தை கட்டுப்படுத்தணும். சரி, அடுத்து நாங்கள் இந்த பார்க்கலாம் டாக்டர். இந்த வீதி விபத்துக்களில் உயிரிழப்பவர்கள் அவர்களுக்கு சிலர் தங்களுக்கான இந்த காப்பீடுகளை செய்திருப்பார்கள். எனவே இந்த காப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறான படிநிலைகள் தேவைப்படுகின்றது? அல்லது இந்த காப்பீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும்? அதாவது வர்த்தகர்கள் அநேகமானவர்கள் அந்த காப்பீடு செய்திருப்பார்கள். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் காப்பீடு இருக்கின்றது. தற்செயலாக ஒரு இறக்கும் பொழுது அவர்களுக்கு உதவுவதற்கு எவரும் வரமாட்டார்கள். குடும்பத்தவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுக்கு உழைப்பு தருவதற்கு ஒரு தற்செயலாக அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த காப்பீடு உதவியாக இருக்கும். குறிப்பாக அவர்கள் மருத்துவமனையில் மருத்துவ சான்றிதழ் விபத்தில் இறக்கும் பொழுது மரண பரிசோதனை செய்து அந்த அறிக்கை கிடைக்கும். மருத்துவ சிகிச்சைக்குரிய அறிக்கை எடுக்கப்படும். வைத்தியசாலைக்கு வந்தால் அந்த இழப்பீட்டுக்குரிய படிவங்கள் நிரப்பி அவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த இழப்பீடுகளை அந்த காப்புறுதி கம்பெனிகள் என்று சொல்ல அவைகள் கொடுக்கறதுக்குரிய வழிகள் உண்டு. அடுத்து நாங்கள் பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சி நாங்கள் இந்த விபத்துக்கள் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த கால்நடைகள் வளர்ப்பவர்கள் அவர்களும் இந்த சில வேளைகளில் அந்த கால்நடைகளால் விலங்குகளால் விபத்துக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அவர்களை மாடு முட்டலாம் அல்லது அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மாடு அடித்த அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களும் ஒரு விபத்துக்கு முகம். அவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக? கால்நடை என்று சொல்லும் பொழுது நான் கூற தவறியது வீதி விபத்துக்களில் நாய்கள் மாடுகள் ஏற்படுற விபத்துக்கள் இருக்கின்றது. நாங்கள் வேகத்தை 40 மீட்டருக்கு உள்ள வச்சிருந்தோம்னா எங்களை வேகத்தை கட்டுப்படுத்தலாம். அதை விட வேகமாக சென்று போட்டு நாய் குறுக்கால வந்தேன்னு சொல்வதோ மாடு குறுக்கால வந்தேன்னு சொல்லி அவர்கள் அந்த மிருகங்கள் மீது நாங்கள் கோபிக்கிறது தவறானது. நாங்கள்லாம் மனிதராக இருக்கிற நாங்கள் இந்த வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இது உங்களோட இது. அடுத்தது வளர்ப்புல வர மிருகங்கள் கொத்தும் பொழுது அதாவது குறிப்பாக மாடு தான் குத்தக்கூடிய தன்மை இருக்கு. அது சில காரணங்களால் பசியால் செய்யும், தண்ணி இல்லாட்டிக்கு செய்யும். அது அப்படி விபத்து ஏற்படும் பொழுது வைத்தியசாலைக்கு வர வேண்டும். நன்றி டாக்டர். இன்றைய தினம் இந்த நலந்தான நிகழ்ச்சியூடாக இந்த வீதி விபத்துக்கள் என்று நாங்கள் ஆரம்பித்து இந்த விபத்துக்கள் நாளாந்தம் இடம்பெறுகின்ற விபத்துக்கள் வீதி விபத்துக்கள் மாத்திரமல்ல நாளாந்தம் ஏற்படுகின்ற இந்த விபத்துக்கள் அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்
அதே போன்று இந்த விபத்துக்கு முகம் கொடுப்பவர்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் போன்ற பல்வேறு விளக்கங்களை வழங்கி இருக்கின்றீர்கள். நன்றி. உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீர்ழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.